ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி அருமையான தேவன் சொல்லுகிறார். இந்த யோவான் சீசன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவரோடு கூட ரொம்ப நெருங்கி இயேசுப்பா கூடயே அதிகமாக அவர் ட்ராவல் பண்ணுற ஒரு நெருங்கிய சீசனாக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் எப்பொழுதும் அவருடைய மார்பிலேயே சாய்த்து கொண்டு அவருடைய ரகசியங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யோவானுக்கு சொல்லி கொண்டே இருப்பார். பிதாவுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி அதிகமாக இந்த யோவான் சீசன் அன்பாக இருந்த சீசன் சொல்லி யோவான் எழுதுகிறார். இந்த 3 புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு எழுதின சம்பவங்கள், பரிசுத்த ஆவியானுடைய துணையினால எழுதினது. ஆனால் இந்த யோவான் சீசன், யோவானுடைய எழுதின இந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா லைவா அப்படியே பார்த்து எழுதினது. யோவானுடைய சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் அடிக்கப்பட்டது, அவர் துன்புறுத்தப்பட்டது, எல்லா காரியங்களையும் அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக